தவேக தலைவர் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். இது குறித்த முழு விவரம். வணக்கம். தவேக தலைவர் விஜய் வீட்டிற்கு தற்போது வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மர்ம நபர் டிஜிபி ஆபீஸுக்கு மெயில் மூலியமாக இந்த வெடிகுண்டு மிரட்டலை விடுத்திருக்கிறார். தற்போது இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விஜய் நீலாங்கரில் உள்ள அவருடைய வீட்டிற்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. தவேக தலைவர் விஜய் நேற்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்துக்கு அரசியல் பரப்புரை மேற்கொள்ள சென்றிருந்தார். இந்த நிலையில தான் கரூர் மாவட்டத்துல அரசியல் பரப்புரை மேற்கொண்டு இருந்தபோது அங்கு துரதிருஷ்டமான சம்பவம் ஒன்று நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அவர்கள் இறந்து விட்டார்கள் பொதுமக்கள். அதன் தொடர்ச்சியாக நேற்றே கரூர் மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு திரும்பினார். அவர் வீட்டிற்கு தற்போது இருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த வெடிகுண்டு மிரட்டலானது சென்னையில் உள்ள டிஜிபி ஆபீஸ்க்கு மெயில் மூலியமாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மெயில்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, 40 பேருடைய உயிருக்கு யார் காரணம், அந்த உயிருக்கு இவர் தான் பொறுப்பேற்க வேண்டும். அதன் காரணமாக இந்த வெடிகுண்டு நான் விஜய் வீட்டிற்கு வைக்கிறேன் அப்படின்ட்டு அதில் இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக நீலாங்கரில் உள்ள அவருடைய வீட்டிற்கு வெடிகுண்டு இருப்பதாகவும் அந்த வெடிகுண்டு இன்னும் சிறிது நேரத்தில் வெடித்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து பிடிடிஎஸ் டீம், அதாவது இந்த பாம்ப் ஸ்குவாட் உடனடியாக மோப்பநாயுடன் இந்த நீலாங்கரில் உள்ள விஜய் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அது வெறும் புரளியா அல்லது உண்மையா அப்படின்ட்டு கண்டறிய தற்போது பாம்ப் ஸ்குவாட் அங்கு சென்றிருக்கிறார்கள். மெயில் மூலமாக வந்திருக்கக்கூடிய இந்த தகவல் தற்போது மிகவும் பரபரப்பு, அதாவது பாம்ப் த்ரெட் வந்திருக்கிறது, ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் நேற்றே கரூர் மாவட்டத்தில் விஜய் உடைய அரசியல் பரப்புரையில அங்கு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கூட்ட நெரிசல்ல. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த பாம்ப் த்ரெட் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக நீலாங்கரை போலீசாரும் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.